சொல்லுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் காதலும் கல்யாணமும் ஒரு முறை தான் நடக்கணும். அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நம்ம சொன்ன மாதிரி ஹார்ட்டுங்கிறது ஒன்று தான். அந்த ஹார்ட் ஒருத்தர் தான் கொடுக்க முடியும். அதனால அதே மாதிரி நான் ஸ்டார்டிங்கில் இருந்த அன்பு லவ் வந்து கடைசி வரைக்கும் மாறவே கூடாது. பையனாக இருந்தாலும் சரி பொண்ணாக இருந்தாலும் சரி மாறவே கூடாது. அது எக்ஸாம்பிள் அலைப்பாயுது படம் பார்த்துருப்பீங்க, நீங்களும் பார்த்துருப்பீங்க. எனக்கு ரொம்ப பிடிக்காது அது அலைப்பாயுது. அப்படியே எனக்கு ரொம்ப அது ஃபேவரட்டான மூவி. ஸ்டார்டிங்கில் ஷார்லி மேடமும் மாதவன் சார் ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. நடுவில் சண்டை வந்துடும். அவங்க 2 பேரும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிடும். கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா ஷார்லி மேடம் ஆக்சிடென்ட்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணார். இதே போயிடுச்சு அப்படின்னாரு, செத்து போயிடலாமா அப்படின்னா அதை பார்க்கும்போது நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். ஸோ அதெல்லாம் ஒரு ட்ரூ லவ். காதலுக்கு மரியாதை, அலைப்பாயுதே, காதல் கோட்டை, இந்த நீங்க சொல்ற எல்லாத்துலயுமே வந்து திருச்சிற்றம்பலம் 3 அவ்வளவு தூரம் அதுக்குள்ள ஒரு வரும், எல்லா கஷ்ட நஷ்டங்களும் வரும், எல்லா எமோஷன்ஸும் வரும். அதுக்கப்புறம் அவங்க எப்படி நிக்கிறாங்கிறத பொறுத்து தான் அந்த காதல் கடைசியில வரும் இல்லையா? ஸோ அப்போ வந்து அந்த ஒரு சேட் பார்ட் வருது, ஒரு கஷ்டங்கள் வருதுங்கிறதுக்காக அந்த லவ் போயிடாது இல்லையா? அப்படிங்கும்போது நீங்க ஏன் அந்த நடுவில் இருக்க சேட் பார்ட் மட்டும் பாக்குறீங்க? இந்த நல்லது ஆரம்பிக்கிறது நல்லது, முடிக்கிறது நல்லது. நீங்க சொன்ன படங்கள்லயே எல்லா ரெஃபரன்ஸ் இருக்கு.